வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க. ஒரு 4.5 சென்ட்டுங்க. உள்கட்டுமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 சதுரடிங்க. அந்த மாதிரி இருக்குது. இது கார்னர் ஃப்ளாட்டாக வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 80 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்க, 30, 23 இந்த மாதிரி 2 அளவீடில் இருக்கக்கூடிய ரோடுகள் வந்துடுது. இந்த பாருங்க, தெரியுதுங்களா? இப்படி வருதுங்க ரோடெல்லாம், இந்த மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க. சைடில் எல்லாமே இடம் விட்டு கட்டியிருக்காங்க. ஒரு அடி இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இடங்கள் வந்துடுது. இந்த பக்கம்லாம் விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது வீடு. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துருவோம். வடக்கு பார்த்த வீடு. கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங். பெரிய கார், இன்னோவா காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம். அது போர் வந்துடுது. செப்டிக் டேங்க், பெரிய செப்டிக் டேங்குங்க இந்த இடத்துல வருது. இதில் இருந்து வேஸ்ட் வாட்டர் வெளியில் ஒரு டேங்க் இருக்குது. அது பூமியில் இஞ்சிற மாதிரி வெளியிலையும் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் வந்துடும் அந்த டேங்க் வந்து. இதில் பாருங்கள், இந்த மாதிரி வருது. மேலே ஒரு 8-9 அடிக்கு டைல் ஏற்றிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் டைலுங்க. த்ரீ டைமென்ஷன் டைல் இந்த மாதிரி இருக்குது. சேஃப்டி கேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஜென்ரல் டாய்லெட்டு இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. இது வந்து வாஷிங் மிஷின் பர்பஸுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பவர் பாயிண்ட் இந்த இருக்குது, குழாய் இந்த இருக்குது, லேம்பு அந்த இடத்துல. மாடிப்படிக்கு கீழே வந்துடுது. அவுட்லெட் தண்ணி இதில் போயிடும். இதில் வந்து இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. வீடு பெரிய வீடு, நல்லா இருக்குங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடுங்க இந்த வீடு. அப்படியே பாருங்க, அப்படியே வாங்க. சேஃப்டி கேட் இருக்குது. வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா டோரு தேக்கு மர டோரு, ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி வருதுங்க, தெரியுதுங்களா? டோரு சூப்பர் டோருங்க, நல்லா இருக்கா? நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னா வீடுல பாருங்க, ஒரு 220 சதுரடிங்க. 20க்கு 11க்கு 20ங்க. 11க்கு 20 இந்த மாதிரி வருது பாருங்க. 11க்கு 20, ஒரு 220 சதுரடி இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. மேலே எல்லாம் பாருங்க, ஃபேன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உள்ள எல்லாமே இந்த மேலே பால் சீலிங்கில் எல்லாமே எல்இடி லேம்ப்ஸும் எல்இடி சேனல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒண்டர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த ஃபேன்லாம் வந்து நல்லா இருக்குது. அதுக்கான ரிமோட்டெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபேனுக்கு. இந்த பார்த்தீங்களா அந்த குருவி லைட்டை பாருங்க, அழகாக இருக்குது ரொம்ப. அது நைட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கும் இந்த குருவி லைட்டு. அது வந்து டைனிங் ஏரியா மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த குருவி லைட்டு. பார்த்தீங்களா? பாருங்க, கிச்சன் பாருங்க. கிச்சன் வந்து 110 சதுரடிங்க. ஓப்பன் கிச்சன் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. 10 சதுரடி கிச்சன் இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா? பாருங்க, இப்படி வருது. கிச்சன் உள்ள போய் பார்த்துருவோம். கிச்சன் அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கு பாருங்க. நல்ல ஸ்பேசியஸ் கிச்சன். கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்ல அழகாக இருக்குது. மாடுலர் கிச்சன் நல்லா இருக்கு. ஒர்க் எல்லாமே பாருங்க, இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்ல நேர்த்தியா அருமையா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அகலமா இருக்கு செல்ஃப் எல்லாம். டைல்லாம் அழகா இருக்குங்க. வேலைப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல பெரிய கபோர்டாவே இருக்கு. டிவி ஷோகேஸு, அந்த பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு. தெரியுதுங்களா? நல்ல பிராண்டட் ஃபேனே போட்டிருக்காங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 160 சதுரடி, 10க்கு 16. லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க.
இது இந்த ஹேங்கர் மாதிரி போட்டுக்கிற மாதிரி பர்பஸ்க்காக பெரிய செல்ஃபா வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி பர்பஸ்க்காக இதுல கண்ணாடி வச்சிருக்காங்க. இதுல ஃபுல்லா செல்ஃபா வருதா. ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய பெட்ரூம், 160 சதுரடி. மேல வந்து பெரிய மச்சு கொடுத்துருக்காங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 40 சதுரடிக்கு குறையாத லெட்டின் அண்ட் பாத்ரூம். வாட்டர் ஹீட்டருக்கான இது எல்லாமே ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூமு, இது 2 பிஹெச்கே வீடுனால 2 பெட்ரூமே 160 சதுரடி. இதுவுமே 160 சதுரடி. இங்கே ஒரு மச்சு இருக்கு. 2 பாத்ரூம்லையும் மேலே வந்து மச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பொருட்களை அங்கே வந்து எடுத்து மேலே வச்சுக்கலாம். இதில் வந்து பாருங்க, இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அந்த என்ன சொல்லுவோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருது. பாருங்க, செல்ஃபெல்லாம் நல்லா இருக்கா. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுக்குள்ள லைட் வரும், அதுக்காக அந்த வயரிங் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. லெட்டின் அண்ட் பாத்ரூம் பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. இந்த மாதிரி வருது. பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம்ங்க, 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடி நல்ல விஸ்தாரமா பெரிய மாடியாக தான் இருக்கும். மாடி இந்த மாதிரி வருது. மேலே ஸ்டேர்கேஜ் ரூமு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பான டைல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மாடி கிரிப்பான டைல். ஸ்டேர்கேஜ் ரூம் இந்த மாதிரி வருது. மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் வச்சிருக்கிறாங்க. கீழே வந்து அங்கே இது வச்சுக்கலாங்க, அந்த டேங்க்குக்கு கீழே ஒரு 1000 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க்கு, அதுக்கு கீழே நம்ம இது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். சூப்பராக அருமையாக ஒரு ஆளே உள்ளே போய் நிற்கலாம் தாராளமாக. மழை பெஞ்சாலும் நம்ம வாடகை நின்றுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா. ப்ளக் பாயிண்ட்டு, குழாய் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அவுட்லெட் பைப்பு எல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, மாடி பெரிய மாடி, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். பார்த்தீங்களா, தெரியுதா, பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு தாங்க வந்து ரொம்ப பசுமையான இடங்கள்ல இது ஒன்றுங்க, நல்லா இருக்கும். பொதுவாகவே சிக்கந்தர் சாவடி ரொம்ப பசுமையாகவும் இருக்கும், அதே மாதிரி தண்ணியும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்காது, நல்ல தண்ணியாகவே இருக்கும். நம்ம வந்து பியூரிஃபையர் போடனா போட்டுக்கலாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இங்கே வந்து பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெருக்கல்ல எல்லாமே அந்த சோலார் லேம்ப்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கும். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரியுங்க, நல்லா இருக்குங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டு, பிரச்சனையே கிடையாது. நம்ம வார்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. ரேட் வந்து நம்ம பேசிக்கலாங்க, நெகோசபிள் தான். ரேட் வந்து நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி குறைச்சி கொடுக்குங்க. இந்த கூலிங் டைலு வீட்டுக்குள்ளே வெயில் காலத்தில் ரொம்ப வேக்காடாக இருக்காது, 10 டிகிரி குறைச்சி கொடுக்கும். வீட்டுக்குள்ளே வந்து வெயில் காலத்தில் நைட்டு வெக்க இறங்காதுங்க, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்புறம் அந்த நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்கள், தொடர்ந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வாங்க. நிறைய வீடுகள் போட்டுக்கிட்டு வர்றோம். இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க, வந்து பாருங்கள். வீட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த வீடு. வடக்கு பார்த்த வீடாக இருக்குது, கார்னர் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.